ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எஸ்பிஓவில் ரொம்ப நாள் கழித்து ஒரு டாஸ்க் வந்து எல்லா எஸ்பிஓ மெம்பரையும் பண்ண சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன டாஸ்க், அது எப்படி பண்ணணும், அதுக்கு எவ்வளவு டைம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே பெல் ஐக்கன் டச் பண்ணிக்கோங்க, அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நோட்டீஸ் போர்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் நேற்றைக்கு நமக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ஐடியை லாகின் பண்ணி செய்ய வேண்டிய அந்த டாஸ்க். ஸோ அந்த டாஸ்க்கை செய்கிறதுக்கு முன்னாடி நோட்டீஸ் போர்டில் ஜூன் 1 கொடுத்த எல்லா ஆடியோஸையும் ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நோட்டீஸ் போர்டில் இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் நான் இப்போ ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். உங்களோட ஐடியில் லாகின் பண்ணி எஸ்பிஓவில் இனி ஒர்க் பண்ண வேண்டிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா, இல்லை அந்த விஷயங்கள்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் உங்களோட ஃபஸ்ட்டு டாஸ்க்காக இருக்குது. ஸோ இந்த டாஸ்கில் நீங்கள் அவங்க சொல்லியிருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்து வரல, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, ஸோ அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதில் எதையுமே கிளிக் பண்ணாமல் நீங்கள் கீழே உள்ள ரிஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ண முடியும், ஸோ அதை அக்செப்ட் பண்ணி நான் இந்த எஸ்பிஓவில் இனி வர ஃப்யூச்சர் கான்செப்டில் நான் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவேன், இப்படி நீங்கள் புரிஞ்சு ஒர்க் பண்ணுறதா இருந்தால் மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணால் போதும். ஸோ அக்செப்ட் பண்ணுறவங்க உங்களோட ஐடி வந்து லாகின் ஆகி நெக்ஸ்ட்டு உங்களோட டேஷ்போர்ட் போகும். இல்லை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் ஐடி அப்போவே சஸ்பெண்ட் ஆகும். உங்கள் ஐடியை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ உங்கள் ஐடியை லாகின் பண்ணதும் எப்போவும் டேஷ்போர்டு இல்லைன்னா ஏதாவது ஆப்ஷன்ஸ் தான் காணிக்கும். பட் இந்த தடவை உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் அக்செப்ட் பண்ணவங்க, ரிஜெக்ட் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி 2 பாக்ஸ் இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த ஃபார்மை அக்செப்ட் பண்ணது யாரெலாம் அப்படின்னா 79,636 பேர்கிட்ட அக்செப்ட் பண்ணி நான் எஸ்பிஓவில் கன்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணவங்க 2,340 பேர்கிட்ட ரிஜெக்ட் பண்ணி நான் எஸ்பிஓலேருந்து ரிலீவ் ஆகிருப்பாங்க. ஸோ எஸ்பிஓ இந்த 2,340 மெம்பர்ஸையும் அவங்க ரிஜெக்ட் கொடுத்ததுமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கும், ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள், 79,636 இருந்துச்சு, அதுக்குள்ளேயும் 80 பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மில் நம்ம என்ன இருக்குங்கிறத பற்றி நம்ம இந்த இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நமக்கு நம்ம ஃபோன் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன இன்டர்நெட் பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கா, ஸோ உங்களால் மெயில்ஸை வந்து அனுப்ப முடியும். ஸோ அந்த மெயில்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை நம்ம வாசித்து ரிப்ளை கொடுக்க முடியும். ஸோ நம்மளால் ஒரு விஷயத்தை ப்ரௌஸ் பண்ணி பார்க்க முடியும், கூகுளில் அதை பற்றி செக் பண்ணி பார்க்க முடியும், ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அமௌண்ட் எதுக்காக பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக தான் நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலியமாக நீங்கள் அந்த க்ளவுட் ஸ்டோரேஜில் உங்களுக்கு பர்சனலாகவும் சரி எஸ்பிஓலையும் சரி நீங்கள் அதை பற்றி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதை தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் பே பண்ணலங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சு தான் இந்த எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணிக்கிங்கிறத இந்த பாயிண்டில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பே பண்ண அந்த அமௌண்ட் அது ஒரு 6,000 இருக்கலாம், 6,500, 1,750 இல்லைனா 2,000. ஸோ எந்த அமௌண்ட் நம்ம பே பண்ணியிருந்தாலுமே அந்த அமௌண்ட்டுக்கு நான் மட்டும்தான் உத்தரவாதம். ஸோ அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் தெரிஞ்சு தான் நான் அந்த காசை கொடுத்துருக்கேன். ஸோ வேறு எந்த ரீசனுக்காகவும் நான் கொடுக்கல. ஸோ இதை பற்றி இந்த அமௌண்ட் பற்றியும் நான் என்னோட அப்ளைனர், அதாவது என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணவருக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். ஸோ அதை நான் தெரிஞ்சு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தேர்ட் பாயிண்ட்டையும் நீங்கள் டிக் கொடுத்துக்கோங்க. ஃபோர்த் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து எஸ்பிஓவோட இன்ஸ்ட்ரக்ஷனையும் அவங்க கொடுக்குற அப்டேட்ஸையும் நான் டைமுக்கு டைம் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணிப்பேன். ஸோ எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் இருந்தாலும் சரி, நம்ம ஐடியை லாகின் பண்ணி வர வெல்கம் பேஜில் வர இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் சரி, யூடியூப் சேனல் அஃபிஷியலாக அங்கே கொடுக்குற வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, ஸோ எல்லாத்துலேயுமே நான் அந்த விஷயத்தை டைம் பார்த்து தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணிப்பேன், அந்த விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா
நீங்கள் இந்த 4th பாயிண்ட்டை டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ எஸ்பிஓக்கு நான் வந்து ஒரு கிளைண்ட் ஆர் கஸ்டமர் மட்டும்தான். ஸோ நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணனால நான் ஒரு இன்வெஸ்டரோ இல்லை அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு, அதாவது எஸ்பிஓ அட்மின் டீமுக்கு நான் ஒரு ஹெட் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு கிடையாது. நான் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம நோட்டீஸ் போர்ட்லேயோ இல்லை வெல்கம் பேஜ்லேயோ வர இன்ஃபர்மேஷனை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சு ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற பாயிண்ட்டை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதே இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி நான் எந்த கொஸ்டினும் என்னோட அப்ளைனர்ட்டையோ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவட்டையோ இல்லைன்னா நம்ம எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற மற்றவங்ககிட்டையோ கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டேன். ஸோ நான் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் கேட்குறதுக்கும் டவுட் கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கொஸ்டின்ஸ் வந்து கேட்கக்கூடாதுங்கிறத பற்றி இந்த பாயிண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எஸ்பிஓ பற்றி நான் எங்கேயுமே ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டேன். ஸோ அதை பற்றி நெகட்டிவாக நான் எங்கேயும் அப்லோட் பண்ண மாட்டேங்கிறத பற்றி அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க ஏதோ ஒரு இடத்துல, யூடியூப்லேயோ இல்லை யூடியூப் கமெண்ட்ஸில் இருக்குது, இல்லைனா நீங்கள் யூடியூப் வீடியோ போட்டோ நீங்கள் எஸ்பிஓ பற்றி தப்பாக சொல்கிறீங்க, இல்லை ஒரு விஷயத்தை பற்றி எவிடன்ஸ் இல்லாமல் சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே தாராளமாக எஸ்பிஓ லீகலாக ஆக்ஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிறதா இந்த பாயிண்ட். எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துறா இருந்தாலும் அதை எவிடன்ஸோடு நான் கொடுக்குறேன், மற்றபடி ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இந்த பாயிண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த பாயிண்ட்டையும் டிக் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்பிஓவில் என்ன டவுட் இருந்தாலும் இல்லை கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது, அமௌண்ட் ரீஃபண்ட் வேணும், இல்லை இந்த ஃபீ வந்து நான் எதுக்காக கட்டினேன், ஸோ எப்போ எனக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகும், விட்ராவல் எப்போ ரிசீவ் ஆகும் அப்படிங்கிற எல்லா கொஸ்டினுமே என்னோட இருக்கிற அப்ளைனர்ஸ்டையோ இல்லை கோவொர்க்கர்ஸ்டையோ கேட்காம sbo.tvm@gmail.com அதில் தான் நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஸோ என்ன டவுட்டாக இருந்தாலும் என்ன இஷ்யூவாக இருந்தாலும் அதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அங்கேருந்து என்ன இமெயிலில் ரெஸ்பான்ஸ் வருதோ அதை வச்சு நான் தெரிஞ்சு நான் வந்து ஒர்க் பண்ணிப்பேன். ஸோ நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களையோ இல்லை வேறு ஒருத்தவங்களையோ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிறத அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க, மேலே இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நான் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சு தான் நான் எஸ்பிஓவில் கன்டினியூ பண்ண போகிறேன்னு அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேலே டிக் கொடுத்துருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணுவேன் எஸ்பிஓவில். ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ்க்கு என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அந்த ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணி நடந்துப்பேன் அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டையும் டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யாருக்காவது ஒரு வேளை எஸ்பிஓ ஆஃபீஸ்க்கு போகணும்னு தோணுச்சு அப்படின்னா sbo.tvm@gmail.comக்கு மெயில் பண்ணி இப்படி நான் வர வேண்டியது இருக்குது, ஸோ உங்களை விசிட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் நம்ம எஸ்பிஓ ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் நார்மலாக போய் விசிட் பண்ணாலும் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் இல்லை அப்படின்னா உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் எஸ்பிஓ ஆஃபீஸை விசிட் பண்ணணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடச்சாதான் விசிட் பண்ணுவேங்கிறத அக்செப்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டையும் டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் என் கூட ஒர்க் பண்ணுற கோவொர்க்கர்ஸ்டையோ இல்லை நான் என்னோடய இன்ட்ரடியூஸ்டையோ நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எந்த தகாத வார்த்தையும் நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், ஒரு பர்சனல் ரீசனாக இல்லாமல் எஸ்பிஓ ஒர்க்குக்கு ரிலேட்டடாக மட்டும்தான் பேசுவேன் அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ மேலே கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன், ஒரு வேளை அந்த கண்டிஷனை நான் வயலேட் பண்ணுறேன், அதாவது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கே அப்படின்னா என்னோடய அவுட் ஸ்டோரேஜ் வாங்கி வச்சுருக்கத நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், ஸோ அதை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் என் மேலே லீகலாக ஆக்ஷன் எடுத்துக்கலாம். அதாவது மேலே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் படி ரூல்ஸ் படி நான் அதை ஃபாலோ பண்ணாமல் அதை மிஸ்யூஸ் பண்ணனால என் மேலே ஆக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த விஷயத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ கடைசி பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம
மேலே இருக்கிற இன்ஃபர்மேஷனை யாருமே ஃபோர்ஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண வைக்கல. ஸோ என்னோடய அப்ளைனரை வந்து இது அக்செப்ட் பண்ண வைக்க சொன்னாங்க, இல்லை எப்போவும் எல்லாத்தையும் டிக் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு இல்லாமல், நான் எல்லாத்தையும் வாசித்து பார்த்து அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் நான் இதை வந்து அக்செப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற லாஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் எனக்கு பிடிச்சி தான் எஸ்பிஓவில் நான் கன்டினியூ பண்ணுறேன், ஸோ எல்லாம் வாசித்து பார்த்தா டிக் கொடுத்துருக்கேங்கிறத அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசியாக உள்ள பாயிண்ட்டையும் டிக் கொடுத்துருங்க. ஸோ இப்படி நீங்கள் எல்லா பாயிண்ட்டையும் டிக் கொடுத்தா மட்டும்தான் இந்த அக்செப்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டார்க்காக தெரியும், ரிஜெக்ட் ஆப்ஷன் உங்களுக்கு பிளர்ராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மேலே உள்ள பாயிண்ட்டை நான் டிக் கொடுக்காமல் விடுறேன் பாருங்கள், உங்களுக்கு ரிஜெக்ட் ஆப்ஷன் மட்டும்தான் ஷோ ஆகும். ஸோ இதில் உள்ள எந்த பாயிண்ட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் டிக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எஸ்பிஓலே கன்டினியூ பண்ண முடியும். ஸோ எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அக்செப்ட் ஆப்ஷன் ஷோ ஆகும். இப்போ நான் அக்செப்ட் கொடுக்குறேன். ஸோ அக்செப்ட் கொடுத்ததும் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் சொல்லி உங்களுக்கு வெல்கம் பேஜுக்கு வந்திருக்கு. ஸோ இதிலேருந்து கோ டு டேஷ்போர்ட் கொடுத்ததும் உங்களுக்கு டேஷ்போர்டுக்கு ரிசீவ் ஆயிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அக்செப்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் ஐடிக்குள்ளே லாகின் ஆகும். ஒருவேளை நீங்கள் ரிஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து உடனே லாக் அவுட் ஆயிரும். ஸோ நீங்கள் திருப்பி லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஐடி சஸ்பெண்ட் வரும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக சஸ்பெண்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை உங்கள் டீமில் உள்ள எல்லா மெம்பருக்கும் ஷேர் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு அவங்கள அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் வந்து கொடுக்க சொல்லுங்கள். ஸோ ஜூன் 7 அதாவது கடைசி நாள். சரிங்களா? ஸோ அந்த டைமுக்குள்ளே எல்லாரையுமே அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் கொடுக்க சொல்லிடுங்க. ஒருவேளை ஃப்ரைடே நைட் வரைக்கும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு வந்து ரிஜெக்டில் விழுந்துடும். ஸோ அவங்க ஐடி சஸ்பெண்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் எப்போவுமே ரிக்கவர் பண்ண முடியாது. பிகாஸ் 1 வீக் நோட்டீஸ் போர்டே தெரிஞ்சுக்காமல் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி மெம்பர்ஸில் வந்து நமக்கு தேவையில்லைங்கிறத எஸ்பிஓ வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக உங்கள் டீமில் உள்ள எல்லா மெம்பரையும் தெரிஞ்சுட்டு நோட்டீஸ் போர்டை இனிமேட்டி கவனிக்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டீமில் உள்ள எல்லா மெம்பருக்கும் ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம பாஸ்கரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வேறு ஒரு எஸ்பிஓ வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.